தாண்டகவேந்தர் அப்படின்னு இவருக்கு திருப்பெயர். வாகீசர், அப்பர், ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அரசு, தர்மசேனர். தர்மசேனர் வந்து சமண மதத்துக்கு சார்ந்த உடனே அவர்கள் கொடுத்த பட்டம் தான் இந்த தர்மசேனர் அப்படிங்கிறது. சிறு வயதிலேயே அவர் சமண மதத்தை சார்ந்தார். அம்மா அப்பா காலமாகவும் அக்காவினால வளர்க்கப்படுறார். மனசுல ஒரு சின்ன கவலை இருந்துட்டே இருக்கவே வேறு மதத்தை சார்ந்து போறார். போகும் பொழுது அந்த சமண மதத்துல இவருக்கு கூப்பிட்டு பெரிய போஸ்ட் எல்லாம் கொடுத்து தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அங்க அமர்த்தி வைக்கிறார். அப்போ ஒரு நாள் தீராத வயிற்று நோய் ஏற்படும். முன் ஜென்மத்துல வாகீச முனிவராக இருந்தார். ராவணனுக்கு ஒரு தவறான அறிவுரை கொடுக்கிறார். எப்பயுமே ஒரு அட்வைஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு, இன்னைக்கு அட்வைஸ் சொல்றதுக்கும் பைசா கொடுத்து ஒருத்தன் உட்காந்துருக்கா இல்லையா அட்வைஸர், அந்த மாதிரி குறிப்பிட்டவாட்ட மட்டும்தான் போய் அறிவுரைங்கிறத கேட்கணும். எல்லார்ட்டையும் கேட்டோம்னா ஆடு கொண்டு சொல்லுவோம். அந்த மாதிரி வாகீசர் என்ன பண்ணிட்டார், ராவணன் வந்து ஹிமாச்சலத்தை பேத்து என் ஊர் பக்கத்துல நீ இரு சுவாமி, லங்கைக்கு பக்கத்துல இரு, நீ இவ்வளவு தூரம் இருந்தா நான் எப்படி வந்து நமஸ்காரத்தை பண்றது அப்படின்னு சொல்லி இமயமலைய நன்னா ஆட்டி பேத்து எடுக்கலான்னு போய் உழுக்கிறார். அப்போ நீ ராகம் வாசிச்சு கேளு, நீ வந்து இசையில வல்லுநன் இல்லையா சுவாமி, நீ கேட்கிற வரத்தை எல்லாம் கொடுப்பான்னு ஒரு முனிவர் வந்து அட்வைஸ் பண்றார். அவர் தான் வாகீச முனிவர். இந்த மாதிரி பாலை தந்து ஆட்கொள்றார் ஞானசம்பந்தருக்கு, அப்புறம் ஓலை தந்து ஆட்கொள்றார் சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு, காலை தந்து ஆட்கொள்றார் மணிவாசகருக்கு. இவா எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டு இவருக்கு மட்டும் ஏன் சூளைங்கிற நோயை கொடுக்குறார், வயிற்று வலி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, முன் ஜென்மால நம்ம பிறவி பயன், நம்ம இப்பயே நம்ம கஷ்டப்படும் போது என்ன சொல்றோம், முன் ஜென்மால செய்த வினையினால படுற பாடு சரியா போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி முன் ஜென்மத்துல ராவணனுக்கு கொடுத்த அறிவுரையினால அடுத்த ஜென்மாவில் உனக்கு வந்து சூலை தந்து மடுத்தாட்கொள்வோம் அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்படி இவருக்கு சூலை நோய் ஏற்படுறது. சமணர்கள்லாம் நல்லா ராஜ வைத்தியம் பார்க்கறா, இதுக்கும் சரியாகல. தன்னுடைய தமக்கையார் ஞாபகம் வந்துடும். அம்மா இருந்தா சரி பண்ணுவாளேன்னு நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரி கூட பிறந்தவள் வந்து எப்பயுமே அக்கான்னா அடுத்த அம்மா தானே, அந்த மாதிரி நினைச்சுக்கிறார். உடனே வந்து அக்கா கூப்பிடுறார். அக்கா என்ன சொல்லிட்டா, நான் வரமாட்டேன், நீ கிளம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. அதிகை வீரட்டானது கூட்டிட்டு போறார். அந்த கோவில் தீர்த்தத்தை குடிச்ச உடனே இந்த சூலை நோய் நீக்கிறது. தீராத வயிற்று வலி இருக்கவர்கள் எல்லாமே அதிகை வீரட்டானேஸ்வரர் திருத்தலத்துல அட்ட வீரட்ட தலங்கள், சுவாமி செய்த 8 வீர செயல்களுக்கும் அட்ட வீரட்ட தலங்கள்னு பேரு. இது அதிகை வீரட்டம் தான் இது. இந்த அதிகை வீரட்டத்துல போய் அந்த கிணத்துல இருந்த தீர்த்தத்தை கொடுத்து திருநீர் பூசி விடுறா அக்கா கையினால. உடனே அவர் வந்து பதிகம் பாடுறார். கூற்றா இனவாறு விளக்ககிலீர், இன்னி தேதி வரலையும் நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேனோ பெருமானே எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோன்னு பதிகம் பாடுறார். பாடின உடனே அந்த நோய் நீங்க பெற அந்த பதிகம் Hare
சுந்தரமூர்த்தி பெருமான் அவருடைய முதல் பதிகமான பிக்தாபிரே சூடி. சுவாமி அவரை தடுத்தாட்குள்ள வரும்பொழுது அவருடைய கல்யாணம் ஏற்பாடு ஆயிருக்கு. அப்ப ஓலை தந்து தடுத்தாட்கொள்றார். நீ எனக்கு அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எனக்கு கைங்கரியம் பண்ணணும், கடமை வா அப்படின்னு சொல்றாரு. பித்தரை ஆகுக பேயனும் ஆகுக போங்கிருந்து அப்படின்னு சொல்லி, யார் எதுக்காக நான் நன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஜம்மன் வாழணும்னு நினைக்கிறேன், இந்த சமயத்துல தடுக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கிறா. சுவாமி அப்படியே இருக்கட்டும், நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறார். திருவெண்ணை நல்லூர் ஒரு வரையும் நடத்தி அழைச்சிட்டு போறாரு திருநாவலூர்லயே. அங்க போன உடனே சுவாமி அந்தர்தானம் ஆயிடுறா. நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்த கிழவரே எங்கன்னு கேட்கிறாரு. பார்த்த உடனே சுவாமி அந்தர்தானம் ஆகி, இன்னும் என்ன தெரியலையா அவனுக்கு அப்படின்னு ரிஷபாரூடரா அந்த கோபுரத்துக்கு இன்னைக்கும் போனா மேல அந்த சிற்பம் பண்ணி வச்சிருப்பா, சுவாமியும் தேவியும் வந்ததாக. அந்த திருவெண்ணை நல்லூர்ல இன்னைக்கும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். சுவாமியுடைய பாதுகை அங்க வச்சிருக்கா. தேவி சன்னதியில 6 அடிக்கு பாதுகை சுவாமி போட்டுட்டு அன்னைக்கு வந்தார். வயதான அந்தனர் வேடம் கொண்டு வந்தார் சுந்தரரா தடுத்தாட்கொள்றதுக்காக. அந்த சுவாமி போட்டுட்டு வந்த அந்த காலனி இன்னைக்கும் அங்க இருக்கு. அதுல சந்தனத்தினால அந்த மரங்கள் உளுத்து போனதுனால அந்த சந்தனத்தால இழைச்சு எங்கெங்க உளுத்து போயிருக்கோம் அங்கெல்லாம் அடைச்சு வச்சு கண்ணாடி பேழைக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த பதிகம் இப்போது பித்தாபிரை சூடி பெருமாளே அருளாளா. பித்தாபிரை சூடி பெருமாளே அருளாளா. பித்தாபிரை சூடி பெருமாளே
முக்கியமான பதிகங்கள் இவையெல்லாம் ஐந்தெழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமச்சிவாயம். இதை வச்சு மூவருமே பதிகங்கள் பாடியிருக்கா. அது நமக்கு கிடைச்சிருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு துவங்கக்கூடியது ஞானசம்பந்த பெருமானுடையது. திருநல்லூர் பெருமடம் அப்படின்னு இன்னைக்கு நாள்ல ஆச்சாள்புரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல ஞானசம்பந்தரும் அவ அப்பா சொல்ற கல்யாணம் பண்ணிக்கோ 16 வயசுல சொல்றார். அவருக்கு மனசுல என்னன்னா இல்லறத்துல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது அவருக்கு. இருந்தாலும் அம்மா அப்பா சொல்றதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தோத்திர பூர்ணாம்பிகைன்னு பொண்ணு பெயர். அருதி பாவையார் தமிழ்ல சொல்றது. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அந்த கஷேத்திரத்திலேயே இன்னொரு பதிகமும் பாடுறார். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம். இத கல்லு மிதிச்சு பண்ணி நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பதிகத்துல சொல்றார். இந்த கல்லூர் பெருமணம் பதிகம் பாடி முடிச்ச உடனே கல்யாணம் ஏற்பாடு ஆறுது. உடனே அந்த அருதி பாவையாரோட அந்த ஹோமத்தை பலமா வரார். சுவாமி என்ன பண்றார்? அக்னி ரூபமா நான் உன்னை தடுத்து ஆட்கொள்றேன்னு கைலாய காட்சி காண்பிக்கிறார். எல்லாரையும் உள்புக சொல்றார். அப்ப ஞானசம்பந்த பெருமான் முதலாவதாக உள்ள போகலையாம். இப்படி ஓரமா நின்னுக்கிறார். தன்னுடைய காதலியார் கரம் பற்றி இங்க நின்றுட்டு இருக்கார். அப்படி உடனே வந்தவா அத்தனை பேருக்கும் வீடு பேரு காட்டுறார். அந்த கல்யாணத்துக்கு வந்த அனைத்து அடியார்களுக்கும் சிவஜோதியுள் உள்புகுக அப்படின்னு எல்லாரையும் அந்த கைலாய காட்சியோடு சுவாமியோட சேர்த்து வைக்கிறார். அந்த சமயத்துலதான் ஒரு அம்மா இந்த நாள்ல நான் ஜோதியில கலக்க கூடாது அப்படின்னு அந்த அம்மா தனியா ஒதுங்கி நின்னாலும் சுவாமி சமாதானம் சொல்றார். ஞானசம்பந்தர் அப்பெரும் நெருப்பில் இச்சிறு ஈரம் என்ன செய்யும் உள்புகு அப்படி சொல்றார். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுவாமி பேதம் பார்க்காது. நீ மேல, நீ கீழே, நீ திருட்டு, நீ வேண்டாம், தெய்வத்து கிடையாது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு திருமூலர் சொல்றார் இல்லையா திருமந்திரத்துல. அந்த மாதிரி தெய்வம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா நீ அன்பா இருக்கியா அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவையும் ஜோதியில சேர்த்துக்கிறார். தன்னுடைய காதலியார் கரம் பற்றி ஜோதியை சுத்தி இவரும் கைலா காட்சி உள்புகிறார். அந்த பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
அப்படி நன்னா படைச்சிருக்கே. கைகால் கூப்பித் தொழில் சொல்றார் நாவுக்கரசர் சொல்லும் பொழுது. கண்காள் காண்மீன்களோ கரை கண்ட முறை கோவில். சுவாமி எங்கெல்லாம் இருக்காரு? கால்களால் பயன் என் அரண் கோவில் அவலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத வாக்கையால் பயன் என்ன கேட்கிறார். இந்த உடம்பு வச்சுட்டு என்னத்தை பண்ண போற நீ? காஃபி, கஞ்சி, பால், சாப்பாடு, இங்க கல்யாணம், இங்க வேலை, அப்படியே போயிட்டே இருக்கேன். தெய்வத்தை பார், இது உனக்கு கொடுத்ததுக்கு சரீரம். சுவாமி சின்ன ஒரு அறிவுலேருந்து நம்மளை ஒசத்தி இந்த மனுஷ ஜென்மாவுக்கு கொடுத்துருக்கார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்றார் மணிவாசகர். இதுக்கு மேல போரும் பாருங்க விட்டுடும் அப்படி சொல்றார். இதே அருணகிரிநாதர் திருப்புகழ சொல்றார். ஒரு தாய் இரு தாய் பல கூடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய். ஒரே ஒரு தடவை மனப்பூர்வமா முருகா எந்த சுவாமி இஷ்ட தெய்வமோ ஒரு தடவை கூறு என்ன சொல்றார். அருணகிரிநாதரும் சொல்றார் பின்னாடி ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லு. ஒரு தடவை நீ பல்லு தேய்ச்சி வேண்டாம், நீ குளிக்க வேண்டாம், நீ மணி அடிச்சு பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம், ஆறுமுகம்னு சொல்லி போதும். எழுந்ததும் ஆறுமுகம் அப்படின்னு 6 வாட்டி சொல்லு அப்படிங்கிறது. இதோட சிம்பிளா நம்மளுக்கு யாராவது பூஜை சொல்லி வைப்பாளா? சொல்லி வைக்கிறார் அருணகிரிநாதர். அந்த மாதிரி ஞானசம்பந்தர் இதை சொல்றார். அடுத்தபடியாக நாவுக்கரசருடைய நமச்சிவாயத்திற்கு தஞ்சை மாவட்டத்துல அங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல வந்து அண்டை வெட்டுறதுக்காக அந்த அண்டை கட்டுவா இல்லையா, வயல்வெளிகள்ல எல்லாம் வந்து நீர் வந்து வெளியில போக கூடாதுன்னு அண்டை கட்டுவா. அப்போ ஒரு யார் யாருக்கு வயல்கள் இருக்கோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு 5 முதலாளி இவா ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அப்போ கையில எடுத்துட்டு போறது என்னன்னு பார்த்தேன்னாக்க பழைய சாதம், பச்சை மிளகா, நார்த்தங்காய், ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த வயல்வெளிக்கு போவாளாம். போய் சாப்பிட்டுட்டு அந்த தூக்க அந்த வயல்ல இருக்க ஒரு மரங்கள்ல மாட்டி வச்சுட்டு அவாவா ஒரு தூரத்துல போய் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வயல்வெளிய அண்டை அடைச்சுட்டே போக போக இவர் இங்க போயிடுவார், அவர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார். இப்ப எல்லாரையும் மறுபடியும் ஆச்சு கூப்பிடணும் இல்லையா 12 மணிக்கு. அப்ப எல்லாம் அப்படி உச்சி பார்த்து தானே மணி சொல்வா. 12 மணி ஆயிடுதுன்னா எப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறதுன்னா இந்த காந்தார பஞ்சமம்ங்கிற பண்ணு அவ்வளவு விசேஷமா கேதார கவுளைன்னு சொல்லக்கூடியது. இந்த காலத்துல இந்த ராகத்துக்கு பேர் கேதார கவுளை. பண்கள்ல அவ்வளோ அழகா. அப்போ பேர்கள்லாம் எப்போ எப்படி வைப்பானா? இப்பெல்லாம் தன்னா இஷு இஷுன்னு வர மாதிரி ரமேஷ் கேஷு நம்ம வைக்கிறா இல்லையா. அப்போ வந்து அமாவாசை, எறும்பு திணி அதெல்லாம் பேரா வைப்பாளாம். அப்படி பேரை வச்சு கூப்பிடும் பொழுது ஓ உலகு திணி அப்படின்னு அந்த வார்த்தை குட்டியா இருக்கும் பேர். அந்த ஓ சத்தம் வரும்பொழுது இப்படி காது வச்சு போலாம். பேர் கேட்ட உடனே ஓ நம்மளதான் கூப்பிடுறோம் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்வாங்க. அப்படி சுவாமிய வந்து சமணர்கள் எல்லாம் கல்லுல கட்டி கடல்ல போட்டுட்டா. கடல்ல இருந்து அவர் வந்து இந்த கரையை அடையறார். அடையும் பொழுது அங்கேருந்து பாடிட்டு வரார். எல்லாருக்கும் கேட்கறது சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழு கற்றுணை பூட்டி ஒரு கடலின் என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற. பிரகலாதனுக்கு என்னென்ன நடந்ததோ அது அத்தனையும் நம்ம சுவாமிக்கும் நாவுக்கரசர் பெருமானுக்கும் நடக்குது. கல்ல கட்டி கடல்ல சொல்றான், விஷ உணவு கொடுக்குறா, சுண்ணாம்பு கால வாயில விடுறா, யானை விட்டு மிதிக்க விடுறா, அது அத்தனையும் பண்றா. அவர் நமச்சிவாயம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஜம்மு ஜில்லுன்னு இப்ப மழை அடிச்ச உடனே காத்து எப்படி பட்டுது மேல, அந்த மாதிரி இருக்கான் சுண்ணாம்பு காலவாய் உள்ள. ஏன்னா பெருமான் துணைக்கிருக்கா கூட. மாசில் இடையும் மாலை மதியமும் வீசு தென்றல்னு சொல்றாரு. வீங்கு இளவேநீர் காலத்துல தென்றல் வீசினா எப்படி நம்ம மேல சில்லுன்னு படுவோம், அந்த மாதிரி இருக்கு. அவருடைய பதிகமான சொற்றுணை வேதி என்கிற நமச்சிவாயம். சொற்றுணை வேதியன்
சுவாமிகள் வந்து சக்கியபாவம், ஃப்ரெண்டு கிட்ட எப்படி ஒரு நாள் அடிச்சுட்டு ஒரு நாள் கட்டிட்டு அப்படிதானே நடக்கும். நமக்கு ஏதாவது பண்ணலன்னா போப்போ என்ன மட்டும் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து கஷ்டப்படுறியா, என்ன பண்றது, பரவாயில்ல வா அப்படின்னு கட்டிப்போம் இல்லையா. அந்த மாதிரி சுவாமியும் அவருமா. இவர் பொன் கேட்டுட்டே இருப்பார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பைசா கொடு, பொண்ணு கொடு, இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பார் சுவாமி கிட்ட. இவரும் மனம் தளராத எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். எடுத்து 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 பைசா தானே வேணுவா அப்படின்னு சொல்லி எடுத்து 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 கொடுப்பாராம் சுவாமி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே அப்படின்னு சொல்றார். நீ பொன் கேட்டேன்னா பொண்ணு கிடைக்கும், மெய்ப்பொருளுங்கிற முக்தி கேட்டேன்னா அதையும் தருவார். நமக்கு எது வேணும்னு கேட்டுக்கிறது நம்ம சாமர்த்தியம்னு சொல்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையும் பிழையை பொறுப்பானே, பிழையலாம் தவிர படிப்பானே, இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாயம்மானே, எளிவந்த பிரானே, அன்னம் வைகும் வயற் பழனத்து அணி ஆரூரானே மறக்கலுமாவே சொல்ற. ஆரூரானவே மறந்தா இந்த ஜென்மா இருந்து பிரயோஜனமா? எழுந்தவுடனே ஆரூரா தியாகேசா. நம்ம உலகத்திலேயே பெரிய தேர் நம்ம ஆரூர தேர். இந்த பாரத தேசத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம். அண்ணாமலையில மொத்தர் ஒரு குகை நமச்சிவாயர் பாடுறார். என்ன சொல்றார்? வானவரெல்லாம் வந்து பணியவும் எனக்கு வேண்டாம், மண்ணாள் அரசரும் நான் ஆக வேண்டாம், கண்ணாள நாம் சோழகிரி பித்தனின் இந்த சந்ததிக்கே பிச்சை உண்டு வாழ பெரியன்னு கேட்கிறார். குகை நமச்சிவாயர் கேட்கும் பொழுது அண்ணாமலையார் வாசல்ல உட்காந்து அப்பா ஒருவா கூட வசிக்கிறது அப்படின்னு கேட்டு அந்த சன்னதியில உட்காந்துக்கிறேன், அந்த தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இந்த மனுஷ ஜென்மாவா இருந்து உப்பு புளி காரம் வாங்கறதுலயே எனக்கு நாடி சரியா போயிடுது, உன்னை நினைச்சிக்க மாட்டேங்கிறேன் இல்லையா, உன் சன்னதியில வச்சுக்கோ, என்ன நான் அப்படியே பிக்ஷை கேட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றார் குகை நமச்சிவாயர் சொல்லும்போது. அப்பேற்பட்ட அந்த சுவாமியை வந்து இவர் ரொம்ப க்ளோஸ். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏய்னு கூப்பிடுவார். என்ன பண்ற? ஏய் என் பெருமான் அப்படின்னு சொல்லுவார். மகத்தி புத்ததோ சனி எனக்கு ஆனாய்னு சொல்லுவார். என் வீட்டு உள்ள பூந்த சனி அணி அப்படிங்கிறார் சுவாமிய சொல்லிட்டு அடுத்த அடியில என்ன சொல்றார்? மைந்தனே மணியே மணவாளா அப்படின்னு கூப்பிடுறார். ஒரு அடியில அடிப்பார் ஒரு வரியில, அடுத்த அடியில அப்படி கட்டிப்பார் சுவாமி. அவர் பாடுறார், மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதனை. அவரும் பார்த்து பார்த்து என்ன பண்ண, பொண்ணும் கொடுக்குறார், நகைகள் எல்லாம் கொடுக்குறார். இந்த ஆத்துல போட்டு அங்க எடுத்துக்கோன்னு சொல்றார், குளத்துல எடுத்துக்க சொல்றார். நகைய ஆத்துல போட்டுட்டோ இங்க போய் திருவாரூர் குளத்துல எடுத்துக்கோங்கிறார். ஏன்னா போற வழியில திருட்டு பையன் ஜாஸ்தி. அதனால இவர் என்ன பண்றார்? நீ ஒரிஜினல் தான் கொடுக்குறியான்னு தெரியாது, நான் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுக்கும் பொழுது இந்த தங்கத்தை கொஞ்சோண்டு உடச்சி எடுத்து தான் வேஷ்டியில முடிஞ்சிட்டு வர்ற. வீட்டுல வந்து அந்த அம்மாட்ட சொல்றார், சுவாமி அங்க நகை கொடுத்தார், நீ குளத்துல எடுத்துக்க சொன்னார்னு சொன்னோன்னு பரிகாசம் பண்ணி சீக்கிரா அந்த அம்மா. போட்ட இடத்துல விழுந்தாலே கிடைக்காது, அங்க ஆத்துல போட்டு குளத்துல தேடினா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறா. நீ வாயேன் சுவாமி எடுத்துக்க சொல்லியிருக்கா அப்படிங்கிறா. தேடி தேடி பாக்குறார், காணவே காணும். மேல நின்றுட்டு பரிகா, அதான் நான் சொன்னேன் கிடைக்காது, எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறா. 2 பதிகம் பாடுறா சுவாமி, அப்படி கொடுத்துடுற. அப்புறம் நீ சுந்தரமா இருக்கணும், என்னைக்கும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நன்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விழா காலங்கள்ல தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போறது. சுவாமியை வந்து இந்த 2025 நவராத்திரியில தான் வந்து நவராத்திரி 10 நாள் வரலாம். ஒரு விசேஷம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப வந்திருக்கான். அது அப்ப விழா கோலங்கள் வந்து அதிகரிக்கிறது. நம்மளுக்கு சுவாமியை நினைச்சுக்கிறது, சிந்தனை பண்றது ஜாஸ்தியா சொல்றார். மற்ற பட்ச எனக்கு இன்னி நான் வேற யாரையும் நினைச்சுக்கல, நீ என்ன காப்பாத்துக்கோ என்ன சொல்ற. போமா ஸ்டேஜ் போயிட்டா, என்கிட்ட நிறைய பேர் கூட பழகினவா எல்லாரும் சொல்றா, வயசாயிடுது அதனால கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டோம், அங்க விட்டுட்டோம், தள்ளல என்ன சொல்றா, கூட வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி சமயத்திலையும் என் நாக்கு மட்டும் நமச்சிவாயம்னு சொல்லிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சுந்தரர் பிரார்த்தனை பண்றார் சிவபெருமான் கிட்ட. அந்த பதிகம் தான் இப்ப நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே
எல்லாருடைய முதல் திருப்பதிகமும் பார்த்தோம், அப்புறம் எல்லாருடைய நமச்சிவாய பதிகங்களும் பார்த்தோம். இப்ப ஞான சம்பந்த பெருமானுடைய எல்லாருதுல இருந்து ஒரு பதிகங்கள் பாட போறோம். எல்லாமே முக்கியமான பதிகங்கள் தான். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, எல்லாருக்கும் தேவைப்படுது, பைசா தேவைப்படுது நிறைய. அதுக்கு திருவிழிமிழலையில சுவாமியே படிக்காசு கொடுக்கிறார் ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும். அந்த பதிகம் பாடுறோம். வாசி தீரவே காசு நல்குவீர். சிவக்ஷேத்திரங்களுக்கு நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போய் சிவகைங்கரியம் பண்ணுவா. சடனா ஒரு க்ஷேத்திரத்துல அப்படி மீட் பண்ணிப்பா பார்க்கும்போது. அந்த மாதிரி திருவிழிமிழலையில கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி சன்னதியில அப்படி மீட் பண்ணிக்கும் பொழுது அங்க பஞ்சம் நிலவருது, சாப்பாட்டுக்கு இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறா. உடனே சுவாமி கிட்ட போய் 2 பேரும் முறையிடுறா, நீ இருக்க இடத்துல இந்த மாதிரி பஞ்சம் நிலவலாமா? அடியார்கள் வாடினால் ஆண்டவன் பொறுப்பானான்னு கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே நாளையில இருந்து படிக்காசு தரேன். கிழக்கு வாசல்ல ஒருத்தருக்கு, மேற்கு வாசல்ல ஒருத்தருக்கு. சுவாமி சொல்ற, எடுத்துக்கோங்க, பஞ்சத்தை தீர்த்துடுவோம். என்னைக்கு பஞ்சம் தீர்றதோ அன்னையோட காசு கொடுக்கறது நிறுத்தப்படும்னு சொல்ற. சுவாமி அக்கௌண்ட்ஸ்ன்னா சுவாமி மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது வேற யாரும். எப்ப முடியறதோ அப்ப நிறுத்துவேன்னு சொல்லி கொடுக்குறாரு பைசா. ஞான சம்பந்தருக்கும் காசு கொடுக்குறார், நாவுக்கரசருக்கும் கொடுக்குறார். 2 பேரும் எடுத்துட்டு போய் அவரவர்கள் திருமடத்துல, ஞான சம்பந்தர் திருமடம், நாவுக்கரசர் திருமடம், 2 மடங்கள் இருக்கு. எல்லா அடியவர்களும் வந்து சாப்பிட்டு போறா. ஞான சம்பந்தர் பார்த்துட்டே இருக்கார். நாவுக்கரசர் மடத்துல மட்டும் எல்லாம் காத்தால 8:30 மணியோட சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் அனுப்பி கவுத்துடுறாள். நம்மகிட்ட யாரும் ஏன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு வேலை பண்றவாளெல்லாம் கேட்கிறார். நீங்க காசு ஒண்ணு எடுத்துட்டு வரலே, அது வந்து பொத்தல் காலனா, அந்த பொத்தல் காசுக்கு கடையில போய் மளிகை சாமான் கேட்டா நல்ல காசுக்கெல்லாம் சாமான்கள்லாம் கொடுத்துட்டு இதுக்கு கடைசியா தருவோம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பைசா எடுத்துட்டு நேரம் போற. இல்லப்பா நான் உன்னை கோச்சிக்கல, இது என்ன இது அப்படி கேட்கிற. வாசி தீரவே காசு நல்குது மாசின் மிடலையில். உன் பேர்ல எந்த தப்பும் இல்லை, நான் ஏதோ பண்ணிருக்கேன், என்ன கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கிறார். என்ன பண்ணணும்னா சுவாமி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் உலகறிய அந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நடக்கிறதே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாதுன்னு சுவாமி சொல்றார். நாவுக்கரசர் உழவார பணி பண்றார் இல்லையா, கையில எப்பயும் மழுவாயுத படையோட இருப்பார். தோசை தேவி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பார் எப்பயும். சிவாலயங்கள்லாம் போகும் பொழுது அடியார்களுடைய திருவடியில முள்ளும் கல்லும் குத்திடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் செதுக்கி பண்ணுவார். அந்த உழவார பணியை உலகறிய செய்யறதுக்காக தான் இப்படி நடந்தது. உடனே இவருக்கும் நல்ல காசு கொடுத்து அந்த வாசிங்கிறது, அந்த பஞ்சம்ங்கிறது ஒழிச்சுது அந்த ஊருக்கு. அந்த பதிகம் இத பாட 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 அன்னம் பெருகும், பணம் பெருகும், என்னென்ன வேணுமோ எல்லாம் பெருகி கிடைக்கும் அந்த பதிகம் பாட. திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குதே மாசி மிடலையே கேசவில்லையே இருவராயினே கரைகொள் காசினை உரைமை நல்குவே சீரமே மெய்கொள் மிடலையே
கிட்ட இருந்து படிக்காசு வாங்கி அந்த பஞ்சங்கள்லாம் தீர்த்து வச்சார். இவ அப்பாவும் ஒரு தடவை வந்து வேத வேள்வி பண்ணணும்னு கேட்கும் பொழுது சுவாமி கிட்டே இருந்து சொல்றார், இதுவோ இமை ஆடுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவிடுதுறை அரணேன்னு திருஆவிடுதுறையில பதிகம் பாடுறார். அப்பா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு புஷ்பம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட சின்ன குழந்தை இல்லையா அவர். ஆனா நீ என்ன பண்ற, அள்ள அள்ள குறையாத பொன்முடிப்பு கொடுக்குற பூதகணங்களை விட்டு கொண்டு வந்து அந்த ஆவடுதுறையில வச்ச உடனே பலிபீட்டத்துல கொண்டு வந்து பூதகணம் வைக்கிறது வச்சுட்டு சுவாமி உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆக்கேன், இது அள்ள அள்ள குறையாத பொற்கிழி அப்படின்னு சொன்ன உடனே இடரினும் தளரினும்னு பதிகம் பாடி வாங்கி கொடுத்தார். அதுவும் அவர் வாங்கி வச்சுட்டார். எல்லாமே சத்காரியங்கள், வேத வேள்வி அனுதினம் பண்பார் அப்பா சிவபாத கிருதையர். உலகம் உய்வு பெறணும், நல்ல கதியா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரு இப்ப நினைக்கிறோம்? அந்த மாதிரி நினைச்சவர் சிவபாத கிருதையர். ஒரு நாள் கூட விடாத வேத வேள்வி பண்ணுவாராம். ஒரு நாள் 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்டாராம் ஆகாரமே. ஞானசம்பந்தர் வந்து கேட்கிறார், ஏன்பா காத்தாலேருந்து நீங்க எதுவும் ஆகாரம் எடுத்துக்கலையா, ஏன் இவ்வளவு நாழியாருது அப்படின்னு. காத்தால சிவ பூஜை ஆகுது, அப்புறம் உங்களுடைய திருப்பதிகங்களை படிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆகாரத்துக்கு வந்து வேத வேள்வி நடக்கணும், சிவ பூஜை நடக்கணும், ஞானசம்பந்தர் பதிகம் படிக்கணும், அப்புறம் சாப்பிடணும். அப்படி வச்சுட்டு இருந்தார் ஒரு ரொட்டீன். அப்போ நாழி ஆயிடுறதுன்னு சொன்ன உடனே அப்பாக்காக ஒரு பதிகம் பாடுறார். ஒரு ரூபாயினை திருஎழுக்கூற்றிருக்கை பாடுறார். இந்த ஒரு பதிகம் பாடுங்கப்பா, நீங்க எல்லாம் நீங்க எழுதின அத்தனை பதிகமும் படிச்ச பலன் கிடைச்சிடும்னு திருஎழுக்கூற்றிருக்கை பண்ணி விடுறார். இப்ப அடுத்தபடியாக அன்னம் பாலிக்கும் தில்லைன்னு நாவுக்கரசர் பெருமானுடைய தில்லைங்கிறது நம்ம எப்பயுமே எல்லாரும் வேண்டிக்கிறது என்னன்னா, இன்னொரு ஜென்மா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, பிறந்தா ராஜா வயதுல பிறக்கணும், வேண்டிப்போம் இன்னொரு வாட்டி பிறக்கணும்னு யாரும் வேண்டாத இருக்கவே மாட்டா. பிறந்தா கஷ்டப்படாம என்ன ஜோஷா இருக்கணும், 10 காரு எல்லாத்தோட ஏசியும் விடுமா, அப்படி இருந்து சுவாமி என்ன அப்படின்னு கேட்டுப்போமே தவிர, நாவுக்கரசர் சொல்றார், இன்னும் பாலிக்குமோ உன்னுடைய திரு நடனம் பார்க்கறதுக்காக இன்னொரு வாட்டி என்ன கொண்டு வந்து போட்டேன்னா போடு நான் வரேன் அப்படின்னு சொல்றார். அன்னம் பாலிக்கும் இல்லை, ஆகாரம்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அன்னம் பாலிக்கும், அன்னமும் நிறைய பெருகும் அங்க. அன்னம்ங்கிறது முக்திங்கிற வீடு வேற சொல்றார். அன்னம் பாலிக்கும் கோவில போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணாலே முக்தி. ஆரூரில் பிறக்க முக்தி, காஞ்சியில் இருக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே. இந்த சிதம்பரம் பெருமானவே ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணாலே முக்தி. அந்த நடராஜ பெருமானை பார்த்த உடனே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுமா, நம்மளுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாரா சுவாமி முக்திங்கிற வீடு. அந்த பதிகம் இப்ப அன்னம் பாலிக்கும் தில்லை, அன்னம் பாலிக்கும் தில்லை
அடைந்து உயிர்ந்தே
ஆசை பத்து அப்படிங்கிற தலைப்பு. எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம்னு சுவாமி கிட்ட லிஸ்ட் போட்டா அது போயிட்டே இருக்கும். வாரியார் சுவாமி கதை சொல்வார். ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த காலத்துல 10 பைசா சில்லறை மாத்தி வச்சுட்டு பாடம். எல்லாரும் ஓடி வந்து ஐயா அப்படின்னு 10 பைசா போட்ட உடனே போய் ஓரமா உட்காந்து முடிஞ்ச உடனே பார்த்து அப்படி அந்த பக்கமா சுத்தி வந்து ஐயா அப்படின்னு மறுபடியும் அது ஏய் இவதானே கொடுத்தேன் பா அப்படின்னு சொல்லாம இன்னொரு வாட்டி கொடுத்தா தேவையா அப்பப்போ அப்படின்னு விரட்டு. அதே மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா சுவாமி கிட்ட. சுவாமி படிப்பு, சுவாமி கல்யாணம், சுவாமி குழந்தை, சுவாமி வேலை அப்படின்னு சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம் சுவாமி கிட்டன்னு சொல்றாரு. ஆனா மணிவாசகர் சொல்றார், நான் வந்து உன் கிட்டக்க வரும்பொழுது பாப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு நீ கேள. அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு சுவாமி, நீ அந்த மாதிரி கேட்கணும்னு எனக்கு ஆசை, என்ன அப்படி கேட்கறியா அப்படி கேட்கிறாரு. நான் முகம் வாட்டமா இருக்கும் பொழுது என் தலையை தடவை விட்டு எல்லாம் சரியா போயிட நான் தான் இருக்கேன் நீங்க அப்படின்னு சொல்ல மாட்டியா அப்படி கேட்கிறாரு. பல்லே தெரியாம ஒரு புன்முறுவல் பூப்பு இல்லையா, அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்னென்ன ஆசையோ இந்த ஆசை 10ங்கிற பதிகத்துல 10 பாடல்கள்ல சொல்லியிருக்கார். அதுல இருந்து ஒரு சில பதிகம். கருட கொடியோர் காண மாட்டா கடசேவடி என்னும் பொருளை
நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்னென்ன நடக்கிறதோ ஒருத்தர் நம்ம கூடயே இருந்து பார்த்து எழுதுற மாதிரி. சீர்பெறவே உள்ளபடி வைப்பாம் அருணகிரி வாழ்த்தும் திருப்புகழை கற்பார் கரையேறுவார். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, கூற்றை வென்று கர்ஜிக்கலாமே கெடி. யமன் வந்து நின்று ஹலோ இப்படி இருக்கீங்க அப்படி கேட்கலாமா? நீங்க வரக்கூடாது, எனக்கு தனியா வெஹிக்கல் வருது, சுவாமி வரார் மயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வருமா? நாளை யமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்த்துழுக்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம்னு சொல்றார் அருணகிரிநாதர். யமனை மோதி ஆகாச கமனமா மனோபாவம் எளிது சால மேலாக உரையாடும். மேன் டு மேன் எப்படி பேசுறோமோ அப்படி பேசலாமாம். திருப்புகழ கத்துண்டார். எனறியானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே முருகான்னு கேட்கிறார். எல்லாரும் சமம். இவா வசந்தவா வாட்ட பணம் இருக்கு நம்ம பேசலாம், வாட்ட பணம் இல்லப்போ அப்படின்னு விரட்டுறோம் இல்லையா? அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வராம இருக்கிறதுக்கு திருப்புகழ பாடினா இந்த சித்தங்கள்லாம் மலங்கள் இருக்கதான் இருக்கும். மனுஷனா பிறந்தா தப்புதான் படுவா, அதெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு திருப்புகழ படிக்கணும் அப்படின்னு சொல்றார் தாய்மார். ஒரு சில திருப்புகழ் முருகா 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 பாதிமதி நதி போது மணி கடிகாதருடைய குமரேசா பாதி கனி மொழி மாது குரமகள் பாது கருடைய மணவாடா பாது முரவெள்ளி காத முரமாயனே
அபல பெருமாளே சுவாமி மல்லினி உரையோதே சுவாமி மலை குமாரனுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அடுத்து ஆறுமுகம் ஆறுமுகம். ஆறுமுகம் 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 என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடும் ஏறுமையில் வாகன குமாரவனாயனது ஈசயன வானமுனது என்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் விதேதன வீணாவிலுனை ஏவர புகழ்வாங்களையும் என் சொல்லாதோ நீருபடு வாழை பொருவே நிகம வேலடி நீலமணி பாதமுமை நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடி வீடுதனில் மேல்விடும் அடங்க வேலா சீறி வரும் மாறவுணர் ஆவியொழும் மானிமுக தேவதுணை வாசிகரி கண்ட கூடும் சேரும் அழகார் பழனி வாழ்முமரனே பிரமன தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே ஆறுமுகம் 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 ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடும் ஏறுமையில் வாகன குகாதரவனாயனது ஈசயன வானமுனது என்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் விதேதனது வினாவிலுனை ஏவர புகழ்வாங்களையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொருவே நிகம வேலடி நீலமயில் வாகமுமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அழிய நீடுதனி வெல்விடும் அடங்க வேலா சீறி வரும் மாறவுணர் ஆவியுடும் மானிமுக தேவதுணை வாசிகரி கண்ட கூடும் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரமன தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே முருக தம்பிரானே அடுத்த திருப்புகழ் ஆசைக்கூர் பக்தனே மனோபத்மமான பூ வைத்து அப்படிங்கிற திருப்புகழ். திருப்புகழ்ல கேட்கிறார், பிரார்த்தனை வைக்கிறார் சுவாமி கிட்டக. மாத்ருகா புஷ்பமாலை அப்படின்னு 51 பாடல்கள். புஷ்பம் சாத்தினா நாளைக்கு வாடி போயிடுறது சுவாமி, நான் பாக்களால உன்னை தொடுத்து அது என்னைக்கும் வாடாம நான் பாடணும்னு வேண்டின்றதுதான் அந்த கந்தர் அனுபவம். மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரபாண பாதத்தில் அடிவேனோன்னு கேட்கிற அந்த திருப்பம். ஆசி கூர்வர்த்தனே மனோபத்மமான பூவை நடுவே அன்பாத நூலிட்டு நாவிலே சேத்திரமாக வாசம் வீசி பிரகாசியா தீபமாசிலானோ திரடி மாத்ருகா
சொல்றார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம். யாம் நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல். எடுத்த உடனே எடுத்து வச்சு ஆறுமுகம்னு படிச்சா கண்ணுல தண்ணியே வராது. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. பண்ணதெல்லாம் போக என்னைக்கான ஒரு நாள் சுவாமியே நினைச்சு சரி போனா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டால் ஒழிய அந்த கண்ணுலேருந்து. அதனாலதான் சுவாமி சொல்லிட்டார், நெஞ்ச கன கல்லு அது அவ்வளவு சீக்கிரமா நெகிழவே நெகிழாதுங்கிறது. படிச்சுட்டே இருக்க இருக்க இருக்கதான் பழசு எல்லாம் போகும். பழசு எல்லாம் வினைகள் எல்லாம் அற்று போய் நீ வேற எனாதிருக்க நான் வேற எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூறன்னு அருணகிரிநாதர் கேட்கிற மாதிரி நீ வேற கிடையாது நான் வேற கிடையாதுங்கிற நிலை நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த திருப்புகழை படிச்சுட்டே இருக்கும்போது சொல்றாங்க. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் நாவுக்கரசர் சொல்றார், அண்ணாமலை அப்படின்னு ஒரே அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவ அம்மாவே குருவா இருந்து சொன்னாங்க, அண்ணாமலையிலே நினைத்தாலே முக்தி, இருக்க இடத்துல இருந்துட்டு சுவாமியை நினைக்கிறது. அதை வச்சு எப்பயுமே சொந்த ஊர்னா நான் பிறந்தாத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அருணகிரிநாதர் அங்கேயே அவருடைய அவதார தலம்ங்கிறதுனால அருணாத்ரியில நிறைய திருப்புகழ் பண்ணியிருக்கார். அதுல ஒரு திருப்புகழ் இப்ப பாடும், ஜெய ஜெய அருணாத்ரி.
ஜெய ஜெய அருணாதி சிவய நம ஜெய ஜெய அருணாதி தேவ சிவய ஜெய ஜெய அருணாதி தேவ சிவய திருமூலா ஜெய ஜெய அருணாதி திவ்ய நம சிவ ஜெய ஜெய அருணாதி தேவய ஜெய அருணாதி சிவய நமஸ்து நமः ஜெய ஜெய அருணாதி தனி விழி வைத்து ஹர ஹர சரணாதி என குருவி ஜெய ஜெய குரு பாதிய மென மருவி சுடத்தாழை சிவ சிவ சரணாதி ஜெய ஜெய சரமிசை பொழுதே திய சுவை பெருக திருவடி சிவபாத்திய கடல முறை குடியேறோ ஜெய ஜெய சரணா என முனிவர்க்கு கணமிது நிலை காத்திடும் என ஜடமுடி மலை போன்ற உணர்கள் திருமுடி அடி பாந்திடும் என இருவர்க்கு அடித்தலை தெரியாபடி சிவ சிவ சிவி நாட்டவர் இரு செவியில் ஜெய ஜெய சரணாதிரி அடியத்து திருவினை பொழியாகிய சுடவெளியே இரு நடமிது பாதிடோ என மகிழ்வோ குருநாதா திகழ்கிழில் மொழி பாதுமை இதழாமுத உடமகள் முழுவே புது மணமருவி சிவகிரி அருணாதி தலமகிழ்வோ பெருமாளே சிவ சிவ கருணாதி ஜெய ஜெய சரமிசை பொழுதே திய சுவை பெருக திருவடி சிவபாத்திய கடல முறை குடியேறோ சிவகிரி அருணாதி தலமகிழ்வோ பெருமாளே அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக வியாதி நீக்கக்கூடிய திருப்புகழ் எனையடைந்த கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் ரொம்ப தேவையான திருப்புகழ் இது. வியாதி எல்லாம் எதுவும் வராம இருக்கிறதுக்காக பிரார்த்தனை உள்ள திருப்புகழ். எனையடைந்த கூட்டம் விதை மிகுந்த விதை பழகுத வெள்ளுவலிலே மனைகள் வேண்டி மக்கள் தமை நினைந்து சுத்தமடி மகன் கேட்டு வழியார் மறுமையில் கனகு மதகலந்திரகு மகிழில் பக்தர் அனைவரும்
திருத்தடியை ஆண்டவனுக்கு ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியதே. உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரும் சரவணபவா சரவணபவா என்று நான் சொல்லி பாங்கு மிகு காண்பேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ பலியாதிருப்பதேனோ சொல் குருவரா முருகையா கந்தா கடம்பா முகா வெற்றி வேலா வேலாயுதா ஓலாகலா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வி முத்தையரே மன்மலர் குழலழகா தேவ குஞ்சரி வள்ளி மணவனே எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வி முத்தையரே இனி போட மதமே ஒரு குருநாதனுடைய பேர்ல என்னுடைய அப்பா எழுதின பாட்டு சாய்நாதன். சாயிராம் சாயிராம் என்று பாடுவோம் வரும் சஞ்சலங்கள் தீரவன் பதம் நாடுவோம். சாயிராம் சாயிராம் என்று பாடுவோம் வரும் சஞ்சலங்கள்
ஷீரடிக்கு போகலாம் பாபாவை காணலாம் சின்னஞ்சிறு நாமம் சொல்லி பேரருளை தேடலாம் ஷீரடிக்கு போகலாம் பாபாவை காணலாம் சின்னஞ்சிறு நாமம் சொல்லி பேரருளை தேடலாம் சன்னதியில் கூடலாம் தாய் நாமம் பாடலாம் கூடலாம் தாய் நாமம் பாடலாம் நிம்மதியை தேடி நிதம் திருவடியில் சேரலாம் திருவடியில் கூடலாம் ஷீரடிக்கு போகலாம் பாபாவை காணலாம் சின்னஞ்சிறு நாமம் கால் மீது கால் போட்டு அமர்ந்ததுவும் அழகுதான் கருணையுள்ள திருமுகத்தை காண்பதுவும் அழகுதான் அழகுதான் கருணையுள்ள திருமுகத்தை தலையிலே முண்டாசு தரித்ததுவும் அழகுதான் தலையிலே முண்டாசு தயை நிறைந்த புன்னகை என்றென்றும் அழகுதான் தயை நிறைந்த புன்னகை என்றென்றும் அழகுதான் ஷீரடிக்கு போகலாம் பாபாவை காணலாம் சின்னஞ்சிறு நாமம் சொல்லி பேரருளை தேடலாம் ஷீரடிக்கு போகலாம் பாபாவை காணலாம் சின்னஞ்சிறு நாமம் சொல்லி பேரருளை தேடலாம் குரு சாய்நாத் மகாராஜ் மாயவந்தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திரக்காரிணியே மாயா ஸ்வரூபிணி மகேஸ்வரியுமான மலையரசன் மகளான நீயே தாயே மீனாட்சினி சர்க்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சி தரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகி நீ சரவணதகி தவழும் நீயே பேய்களுடன் ஆடினே அத்தனிடவாதவனை பேரு பெற வளர்ந்தவளும் நீயே பிரணவஸ்வரூபிணி பிரசன்னவல்லினி பிரியமும் மாமுலையும் நீயே ஆயி மகமாயினி ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடுமே நம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடுமே நம்மை காமாட்சி உமையே நம்மை காமாட்சி உமையே சக்தி மாதா கண்ணீர் மாறாது பிடி ஒன்று சேராது கவலைப்படாது நலியாது சலியாது நலியாது தெரியாது கலி என்ற நேரும் அழுகாது கல்வரினை தொடராது விஷமென்றுடம் வராது நெய்ய பூரம் வந்தனைகள் தொடராது விடும் வரவு சென்று மடரா விடும் வரவு சென்று
நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். அப்படின்னா அதனால இவ்வளவு நேரம் நல்லா எங்களெல்லாம் மகிழ்வித்ததுக்கும் இந்த கோயிலில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டு மேலே மேலே அதில் வளம் பெறணும்னு சொல்லி உங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு இப்போ உங்களுடைய ட்ரஸ்டிகள் நந்தகோபால் அவர்களும் ராஜகோபால் அவர்களும் உங்களுக்கு மரியாதை பேர் கொஞ்சம் சொல்லுங்க. யாராலும் ஒருத்தர் பேர் எல்லாரும் பேரும் எல்லாருக்கும் நமஸ்காரம். பாடுறது வந்து மாதங்கி சங்கர், சப்போர்ட் வோக்கல்ஸ் வந்து கல்பனா. உமாமணி கல்பனாமணி சார். உமா சுவாமிநாதன், ஸ்ரீமதி உமா சுவாமிநாதன். ஸ்ரீமதி ராதா மகேஷ். வயலின் ஸ்ரீ சங்கர். மிருதங்கம் செல்வன் பிரணவ் சுவாமிநாதன்.